இன்னைக்கு வடக்கு கிழக்குல எல்லா பெண்களும் பொருளாதார ரீதியில அன்றாடம் ஒரு யுத்தத்தை எதிர்கொண்டு வராங்க. எங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், இன்றைக்கு வடக்கு கிழக்குல மாத்திரம் 66,000 பெண்கள் விதவையா இருக்காங்க. 66,000 பெண்களும் தங்களோட அன்றாட உணவுக்காகவும் தங்களோட பிள்ளைகளோட படிப்பு செலவுக்காகவும் என்ன செய்வாங்கன்னு நாங்க யோசிச்சு பார்க்கறது இல்லை. ஆனா உண்மையா நாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க வளமையாவே பெண்கள்டா புயல் சூறாவளி அவங்க நினைச்சா என்ன செய்யலாம்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அது நாங்க பழைய விஷயம். ஆனா நாங்க ஒன்றுக்கு போக முயற்சி செய்யல. சும்மா நாங்க இப்ப ஒரு குரல் கொடுக்க போறோம். இப்ப பெண்களை வளமையா இப்ப சமீப காலங்களா குரல் கொடுக்குறாங்க. என்னதுக்கு? எங்களுக்கு ஆடையில சுதந்திரம் இல்லை, 6 மணிக்கு மேல வழிய தெரிகிற சுதந்திரம் இல்லை, எங்களுக்கு சமூக வலைதளத்துல போட்டோ போட சுதந்திரம் இல்லைன்னு ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளதான் அவங்களுடைய சுதந்திரம், தேவையான சுதந்திரம். இலங்கையில வடக்குல வாழ்ற பெண்களுக்கு தேவையான நிறைய சுதந்திரம் இருக்கு. அது இன்னும் கிடைக்காம எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், சர்வதேச ரீதியில ஒரு பிரச்சனைக்காகவோ ஒரு விஷயத்துக்காகவோ ஆண்கள் குரல் கொடுக்கிறத விட பெண்கள் குரல் கொடுத்தா அந்த விஷயத்தை கேட்கறதுக்கு அதிகமான நிறுவனங்கள் இருக்கு, அதிகமான பொது அமைப்புகள் இருக்கு. உதாரணம் சொல்ல போனா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், மன்னார்ல முள்ளிக்குளம் என்ற ஒரு பிரதேசம் இருக்கு. அந்த முள்ளிக்குளம் பிரதேசம் பல வருடங்களாக ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. அந்த ராணுவ கட்டுப்பாட்டை எடுக்க சொல்லி போராட்டத்தை ஆரம்பிச்சது முதலாவது பெண்கள். அதே போன்று உங்களுக்கு தெரியும், இரணதீவை விடுதலை செய்ய சொல்லி போராட்டத்தை தொடங்கினது பெண்கள். அதே போன்று யுத்தத்துல காணாம போன தன்னுடைய பிள்ளைகளை உறவினர்களை தேட சொல்லி முதலாவது போராட வெளியிட்டது பெண்கள். இப்படி பெண்கள் குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தை சேர்ந்த பெண்கள் போராடி எவ்வளவு முக்கியமான விஷயங்களை செய்யும் போது, நீங்க இதுல இருக்கிற பெண்கள் எங்களுக்கு தேவையான வடக்கு கிழக்கு பெண்களுக்கு தேவையான எத்தனை விஷயத்துக்காக இன்னும் குரல் கொடுக்கலாம்? எத்தனை பேர் குரல் கொடுக்க தயாராக இருக்கிறோம்? நிச்சயமா நாங்கள் அதுக்கு அக்கறை காட்டுறதில்லை. வீட்டுக்குள்ள இருந்து நாங்க விமர்சனம் செய்யறோமே தவிர பொது வழியில நாங்க எப்பயுமே விமர்சனம் செய்ய விரும்புறதில்லை. காரணம் எங்களுக்கு என்ன? அதாவது எங்களுக்கு இப்ப முள்ளிக்குளம் மக்களுக்கு காணி கிடைக்காட்டி எங்களுக்கு என்ன, அல்லது எங்களுக்குரிய சுதந்திரங்கள் கிடைக்காட்டி என்னன்னு நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம். ஆனா உண்மையா நாங்கள் சாதாரண இப்ப எங்களுக்கு நிறைய பெருமளவு பாதிப்பை நாங்க இன்னும் பார்க்கல. எங்களுடைய சந்ததி இன்னும் இளைஞர் சந்ததியோ அல்லது இப்போது இருக்கிற சந்ததியோ பெரும்பாலான இழப்புகளை நாங்கள் கண்கூட காணல. ஆனா இப்ப அநேகமா இந்த தீவுக்கு வெளிப்பகுதியில் இருக்கிற அநேகமான பெண்கள் இந்த நுண்ணிதி அன்றாட உணவுக்கு வழி இல்லாம இந்த நுண்ணிதி நிறுவனங்கள்ட்ட கடன் வாங்கி அன்றாடம் எத்தனையோ பேர் தற்கொலை செய்து இறக்குறாங்க. அவலத்துக்கு இன்னைக்கு பொருளாதார ரீதியில பெண்கள் பாரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு இது ஒரு அந்தோணிபுரம். யுத்தத்துக்கு பிறகு இப்படி 100 அந்தோணிபுரம் வடக்கு கிழக்குல இருக்கு. 1000 பெண்கள் இதே மாதிரி உயிருக்கு ஆபத்தான தொழிலை செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்ப எங்களுக்கு என்ன வேணும்? இப்ப ஊடகவியலாளராக என்னால இதை அறிக்கையிட முடியும், ஆவணப்படுத்த முடியும், அவ்வளவுதான்.